லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அபிராமி அபிராமி பெருங்கருணை நீ பஞ்சகமே காய் நகர்த்த சூழ்ச்சிகளும் சூழ்ந்து நிற்க எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் படை கொண்டு பகை வெல்வாய் அபிராமி நீ அவதாரிணி. அந்த அபி வீட்டுக்குள்ள நுழையும் போது அவ காதுல என் குடும்பத்தோட அழறல் சத்தம் தான் கேட்கணும். தான் குடும்பம் நடுரோட்ல நின்னு அடிபட்டு துடிக்கிறத பார்த்து அந்த அபி மனசு உடையணும். அது ஒண்ணு போதும் அந்த அபி துடிச்சு சாகுறதுக்கு. மேடம், நீங்க சொல்றது எல்லாமே அப்படியே நடந்தா ஓகே தான். இல்ல சப்போஸ் அப்படி நடக்காம அபி உயிரோட இருந்தா? அந்த அபி அப்பவும் சாகாம உயிரோட இருந்தா அந்த அபி மேல லத்தி சார்ஜ் பண்ணி அவளை தலையில அடிச்சே கொன்னுடுங்க. கொலையா மேடம்? என்ன சொல்றீங்க? பெருங்கருணை கொண்டால் குழந்தையும் நீ, பேரறிவு என்றால் தந்தையன நீ, அன்பென்று வந்தாள் அன்னையென வருவாள், அழிக்க வரும்போது பெரும் தீயா எழுவாள். இது கொலை இல்ல சார், தற்காப்பு. நீங்க அபி வீட்டுக்கு ஜப்தி பண்றதுக்கு கோர்ட் ஆர்டரோட வந்தீங்க. அப்ப அபி குடும்பம், அதாவது என் குடும்பம், உங்களை வீட்டை ஜப்தி பண்ண விடாம தடுத்தாங்க. நீங்க உங்களை தற்காத்துக்க வேற வழியே இல்லாம லத்தி சார்ஜ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உண்டாயிருச்சு. நடந்த லத்தி சார்ஜ்ல அபி தலையில பலமா அடிபட்டு அவ எதிர்பாராத விதமா இறந்துட்டா. அவ்வளவுதான். அறம் கொண்டு நடப்பாய், அன்பென்று இருப்பாய், சத்துருக்கள் எழுந்தால் சபதம் கொண்டு முடிப்பாய், எது வந்த போதும் எதிர்கொண்டு நீயும் எதிரிகளை கொள்ள நல்வினைகள் வெல்ல நீ எடுப்பாய் சூழாயுதம். மேடம், உங்க ஐடியாலாம் சரிதான் மேடம். இருந்தாலும் மாட்டிக்கு வேணும்னு ஒரு பயமா இருக்கு. சார், பயப்படாதீங்க. உங்களை பாதுகாக்க நான் இருக்கேன். நீங்க மாட்டவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லாம நான் உங்களுக்கு அபியை கொல்றதுக்கு 1 கோடி ரூபாய் தரேன். 1 கோடியா? இன்ஸ்பெக்டர் சார், 1 கோடிங்கிறது நீங்க ரிட்டையர் ஆகுற வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வேலையை பார்த்தா கூட சம்பாதிக்க முடியாத பணம். நல்லா யோசிங்க. மா, அங்க இன்ஸ்பெக்டரும் வக்கீலும் யோசிச்சு முடிவெடுக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீ செய். சரி, சொல்லு, என்ன பண்ணணும்? சரி சார், யோசிச்சுட்டே இல்லாம சீக்கிரம் உள்ள வாங்க. ஸ்ரீஜா, அத்தை மாமாவை அவங்க வாழ்ந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்ப பாக்குறியா? உன்னை நான் என்ன பண்றேன்னு பாரு. சஞ்சீவ், உன் போனை கொடு. உன் போனை என்கிட்ட தான் அபி இருக்கு. என் உயிரை காப்பாத்துறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணிருக்க? சீதா, அபி வர்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. எனக்கும் தாங்க. என்ன சார், ஸ்ரீஜா மேடம் 1 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியும் யோசிக்கிறீங்க? சார், 1 கோடி ரூபாய் சார், பணம் திரும்ப வராது. யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஸ்ரீஜா மேடம் சொன்ன மாதிரி செஞ்சிடலாம். வாங்க. ஆமா சார், எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒரு கொலைக்கு 1 கோடி யார் கொடுப்பா?
சிரிஜா மேடம் சந்தோஷப்படுற மாதிரியே செஞ்சிடலாம். அப்புறம் என்ன சார், உள்ள போய் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி லத்தி சார்ஜ் பண்ணலாம். வாங்க. சரி வாங்க போலாம். என்ன அபி ஃபோன் பண்றாங்க? ஹலோ அபி. ஜான்சி மேடம். அபி, நீங்க கண் முழிச்ச விஷயத்த சஞ்சீவ் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நல்லா இருக்கீங்களா அபி? உங்களை மாதிரி நல்லவங்க என்ன சுத்தி இருக்கிறதுனால நான் எப்பவும் நல்லதா இருப்பேன் ஜான்சி மேடம். அப்புறம் ஜான்சி மேடம், நீங்க எனக்காக உடனே ஒரு விஷயம் செய்யணும். சொல்லுங்க அபி, செய்றேன். ஓகே அபி, நான் உடனே நீங்க சொன்னதை பண்ணிடுறேன். அந்த ஸ்ரீஜா ஜெயில இருந்துகிட்டு இவ்வளவு வேலை பண்றாளா? அவளுக்கு இருக்கு. கான்ஸ்டபிள், கோர்ட்டுக்கு போனோம், ஜீப்பை ரெடி பண்ணுங்க. ஓகே மேடம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. தோ போறோம் மேடம். இப்பவாவது நான் சொல்றத கேளுண்ணே. நீ எங்க கூட சேர்ந்துரு, இல்லனா இவங்க கூட சேர்ந்து நீயும் வீட்டை விட்டு வெளியில தான் போவ. நாங்க ஏன் சிந்தாமணி இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்? நீயும் உன் பொண்ணும் தான் பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்க போறீங்க. என்னண்ணே, அபி வந்து உன்னை காப்பாத்திருவாங்கிற நம்பிக்கையில பேசுறியா? அது நடக்க போறதே இல்ல. இந்த வீடு ஜப்தியாகி உங்க குடும்பம் நடுத்தருவுல நிக்க போறது உறுதி. அதை யாரும் மாத்த முடியாது. நீ என் கூட பிறந்த காரணத்துக்காக போனா போகுதுன்னு உனக்கு மட்டும் உதவி செய்யலான்னு வந்த. நீ மட்டும் என் கூட வந்துட்டேனா? சிந்தாமணி, உன் புருஷன் உன்னையும் உன் பொண்ணையும் அனாதையா விட்டுட்டு போகும்போது, அண்ணா எப்படியாவது என்னை காப்பாத்துங்கண்ணே, எப்படியாவது எனக்கு அடைக்கலம் கொடுங்கன்னு என் காலில் விழுந்து கெஞ்சினிய ஞாபகம் இருக்கா? எல்லாரும் சேர்க்க வேணான்னு சொல்லியும் அவங்க எல்லாரையும் ஒதுக்கி உன்னை இந்த வீட்டில் சேர்த்தம் பாத்தியா? அதுக்கு நீ செய்யற பிரதிபலனமா இது? எங்க குடும்பத்தோட தர்த்திரமே நீதான். நீயும் உன் பொண்ணு இல்லாம இருந்திருந்தா எங்க குடும்பம் நல்லா இருந்திருக்கும். சஞ்சீவ், இல்ல நம்ம வீடு எப்படி திடீர்னு ஜப்தி ஆகிற நிலைமைக்கு வந்துச்சு? எல்லாம் அந்த ஸ்ரீஜாவும் ருத்ராவும் சேர்ந்து பண்ணதுதான். 2 பேருமே வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்கின மாதிரி ரெக்கார்டெல்லாம் ரெடி பண்ணி உன்னை பழி வாங்குறதுக்கும் நம்ம குடும்பத்தை நடுத்தருவில் நிற்க வைக்கிறதுக்கும் தான் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கான். சஞ்சீவ், நம்மளை சுத்தி ஸ்ரீஜா ருத்ரான்னு விஷப்பாம்புங்க நிறைய இருக்கு. ஓங்கறதுக்கு தடியை எடுக்காம தலையில உடனே அடிச்சிடணும். இல்லைன்னா நம்மளை நம்பி வாழ்றவங்கள வாழவே விட மாட்டாங்க. அடிக்கிறேன். நம்மள அடிக்க நினைக்கிற ஒவ்வொரு பாம்பையும் நான் அடிக்கிறேன். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றதுக்கு உனக்கும் உன் பொண்ணுக்கு எப்படி மனசு வந்துச்சு சிந்தாமணி? மனசுன்னு ஒண்ணு இவங்களுக்கு இருந்தா தானங்க. இவங்கெல்லாம் மிருகத்தை விட கேவலமானவங்க. பணம் பணம்னு அலையிற விஷ ஜந்துங்க. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். பக்கத்துல பாசமான மனுஷங்க இல்லாம வெறும் பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீயும் உன் பொண்ணு என்ன பண்ண போறீங்க? பேராசையும் அபிய பழி வாங்கணும்னு நினைக்கிற உணர்வும்
உன்னையும் உன் பொண்ணையும் எப்படி நிம்மதியா வாழ வைக்கும்? மா என்னம்மா பண்ற? சைலண்டா இருந்ததெல்லாம் போதும், நீ போய் அத்தையை அடிச்சிரு. நானும் என் பொண்ணும் எப்படி வாழ்வோன்னு கேக்குறியா? அடி மானம் கெட்டவளே, வாங்கின கடனை அடைக்க வக்கு இல்ல, வீடு ஜப்திக்கு வந்துருச்சு, நீ எங்களை பார்த்து கேக்குறியா? ஏண்டி என்ன சொன்ன? நாங்க வெளியில போணுமா? ஆமா. கொன்னுடுவேன். என்னைய அடிக்க நினைக்கிறியா? தொலைச்சிருவ தொலைச்சு. ஸ்ரீஜா பேச்ச கேட்டு சீதா கிட்ட அடி வாங்கிட்டேன். அப்பா என்ன அடி! மேடத்தையே அடிக்கிறீங்களா? உங்களை விடுங்க சார். என்ன இன்ஸ்பெக்டர் சார், எங்களையே அடிக்க வரீங்களா? எங்க மேல ஒரு அடி விழுந்தாலும் எங்க அபி உங்களை சும்மா விட மாட்டா. அதையும் பாத்துடலாமா? ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குறீங்க. உங்க அபி இங்க வந்து என்னத்தை கழட்டான்னு பார்க்கலாம். யோ கான்ஸ்டபிள், இந்த 3 பேரை வெளியே தூக்கி போடுங்க. சீதா இன்ஸ்பெக்டர் கிட்ட அடி வாங்கி சாக போறா. அபிக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அவளுக்கு நல்ல விழ போகுது. உங்க மகளா நினைச்சீங்கன்னா சத்தியம் பண்ணுங்க, நாங்க கிளம்புறோம் அத்தை. இந்த குடும்பம் என்னைக்கும் யாராலையும் உடைஞ்சிடக்கூடாது. என்னடி பெரிய 10 கோடி 10 கோடி ரூபாய் கடன் அடைக்கிறேன். என் சஞ்சீவ திரும்ப பெரிய ஆள் ஆக்கி அவன் இப்ப இருக்கிற நிலைமையை விட 10 மடங்கு பெரிய ஆள் ஆக்கி நான் காட்டுறேன். அதையும் நீங்க பார்க்கதான் போறீங்க. இது நான் கும்பிடுறேன் இந்த சாமி மேல சத்தியம். மாளிகைபுரத்தம்மன் வந்துருச்சு. இன்ஸ்பெக்டர் சீதாவை அடிக்கிறதுக்குள்ள இந்த அபி வந்து தொலைச்சிட்டாளே. அபி அழாதீங்க அத்தை. இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. என் அத்தை மாமா சந்தோஷ் மேல அடி விழுந்தது, அதுக்கப்புறம் அடிச்ச கை உங்க உடம்புல இருக்காது.
எல்லாம் முதல்ல இங்க இருந்து போங்க. நீங்க சொல்றத உடனே கேட்கறதுக்கு நீங்க என்ன கலெக்டரா? கோர்ட் ஆர்டர் இருக்கு. இந்த வீட்டை ஜப்தி பண்றத உங்க யாராலையும் தடுக்க முடியாது. என்ன முறைக்கிற? ஒழுங்கா உன் குடும்பத்தை கூட்டிட்டு ஓடிடு. இல்லனா நீயும் என்கிட்ட அடிபட்டு சாவ. சார், நீங்க போலீஸ்காரர் தானே? சொன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ்காரவங்க மக்களை பாதுகாத்து சட்டத்தை நியாய தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக தான், அதை அழிக்கிறதுக்கு இல்ல. இப்படி நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு அநியாயத்துக்கு துணை நின்னு நீங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம நீங்களே கேவலப்படுத்திக்காதீங்க. அதெல்லாம் நீ சொல்லாத. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். உங்ககிட்ட எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கணும்? உங்களை எல்லாம் அடிச்சு உதைச்சாதான் சரிப்பட்டு வருவீங்க. சார், நீங்க என் அத்தைய அடிக்க பார்த்ததுக்கே உங்க மேல செம்ம கோபத்துல இருக்கான் சஞ்சீவ். ஆனா நான் தான் நீங்க போலீஸ், உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சஞ்சீவை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது வார்த்தையை விட்டு அத்தைய அடிக்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சஞ்சீவ் கோபத்துல நீங்க ஓங்கின கைய வெட்டிட்டான்னு வைங்களேன், என்ன சார் பண்ணுவீங்க? நீங்க சஞ்சீவ் மேல கேஸ் போட்டாலும் வெட்டின உங்க கை திரும்ப வராதுல்ல சார். அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க சார். அந்த பொண்ணு சொல்றத பார்த்தாலே தெரியுது, அவ சொல்றவ இல்ல செய்யறவன்னு. கண்டிப்பா சொன்னதை செஞ்சிருவா. நீங்க அவசரப்படாதீங்க சார். அப்புறம் உங்க கை உங்களுக்கு இல்ல, பாத்துக்கோங்க. மேடம், நீங்க இந்த வீட்டு பேர்ல கடன் வாங்கியிருக்கீங்க. அதை நீங்க திருப்பி கட்டல. அதனாலதான் ஜப்தி பண்ண நாங்க கோர்ட் ஆர்டரோட வந்திருக்கோம். இப்ப நீங்க எதுக்கு இதுல பிரச்சனை பண்றீங்க? அம்மா, அந்த இன்ஸ்பெக்டரும் வக்கீலும் அபி கிட்ட பயந்து ஏமா பேசிட்டு இருக்காங்க? வக்கீல் சார், உங்க கோர்ட் ஆர்டர், அதுக்கு பின்னால இருக்கிற ருத்ரா, அதை செய்ய சொன்ன ஸ்ரீஜா, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். மொத்தமா சொதப்பி விட்டுருச்சீங்க. இன்ஸ்பெக்டர் சார், இப்போ இந்த இடத்துல நீங்க நினைச்ச அந்த வீடு ஜப்தி சீன் நடக்க போறது இல்ல. வேற ஒண்ணு நடக்க போகுது. அபி என்ன சொல்றா? என்ன சார் புரியலையா? அபி சீனையே மாத்துவா. என்ன சீன் மாற போகுது? சும்மா பில்டப் கொடுக்காத சார். பில்டப் கொடுக்கறதெல்லாம் உங்க வேலை. அபி பில்டப் கொடுக்கறவ இல்ல, பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்றவ. நீங்க என்ன அடிக்கிறதுக்கு கை ஓங்குனீங்கல்ல, அப்ப அபியோட குரல் கேட்டதும் ஓங்குன கை அப்படியே நடுங்குச்சுல. அந்த செகண்டே உங்க மனசுல ஒரு பயம் வந்து உங்க முகமெல்லாம் அப்படியே வேர்த்துச்சுல. அந்த பயம்தான் அபி. உங்களுக்கு இருக்கிற பயம் அபிக்கு இல்ல. ஏன்னா நீங்க உங்க மனசாட்சி எல்லாம் தொலைச்சிட்டு அநியாயம் பக்கம் நிக்கிறவங்க. ஆனா அபி அறத்து பக்கம் நியாய தர்மத்துக்காக நிக்கிறவ, அநீதியை எதிர்த்து போராடுறவ. அம்மா, சீதா என்னன்னா அந்த அபிக்கு இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு இருக்கா. அந்த வக்கீலும் இன்ஸ்பெக்டரும் கிறுக்கணுங்க மாதிரி சீதா பேசுறத வாய் பார்த்துட்டு இருக்காங்க.
மொத்த குடும்பத்தையும் அடிச்சு விரட்டுவாங்களா மாட்டாங்களா? மா, நீ அவங்க கிட்ட போனை கொடுமா. இந்த நேரத்துல எப்படி அவர்கிட்ட போன் கொடுக்கறது? மா, நீ குடுன்னு சொல்றல, குடு. சரி சரி. சார், ஸ்ரீஜா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா. ஸ்ரீஜா மேடமா? என்கிட்ட என்ன பேசணுமா? இந்தாங்க. சிந்தாமணி அம்மா போன்ல ஸ்ரீஜா இருக்காளா? ஸ்ரீஜா போன்ல இருக்காளா? சிந்தாமணி அம்மா, அந்த போன் கேமராவை கொஞ்சம் என் பக்கம் திருப்புங்க. நான் ஸ்ரீஜா கிட்ட கொஞ்சம் பேசணும். சிந்தாமணி அம்மா, நான் சொன்னது உங்க காதுல விழுந்துச்சா இல்லையா? போனை திருப்புங்க.